தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறையும் தேர்தல் சுவாரஸ்யமாக மாறியுள்ளது. 2 ராஜாவும் 1 ராஜேந்திரனும் இங்கு முன்னணி வேட்பாளர்களாக உள்ளனர். எல்டிஎஃப் வேட்பாளரான ஏ ராஜாவை நேரிட யுடிஎஃப் இறக்கியுள்ளது எஃப் ராஜாவை. 3 முறை எல்டிஎஃபின் பாகமாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற எஸ் ராஜேந்திரன் இந்த முறை என்டிஏ வேட்பாளராக போட்டியிடுகிறார். தொகுதியில் வேட்பாளர்களின் பெயர்கள் ஒரே போன்று உள்ளது வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ற பயமும் உள்ளது. யுடிஎஃப் வேட்பாளர் எஃப் ராஜா முதல் முறையாக போட்டியிடுகிறார். பள்ளிவாசல் பஞ்சாயத்து உறுப்பினரும் அடிமாலி பிளாக் பஞ்சாயத்து துணைத் தலைவர் என்ற நிலைகளில் செயல்பட்டுள்ளார். தலித் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர், விவசாய காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் போன்ற நிலைகளிலும் செயல்பட்டுள்ளார். ஏலம் விவசாயத்துடன் சுற்றுலாத்துறையிலும் செயல்பட்டு வருகிறார். பல நாட்களாகவே தேவிகுளத்தில் யுடிஎஃப் வேட்பாளர் தோட்டப்பகுதிகளில் இருந்துதான் வந்துள்ளார். இந்த முறை விவசாய பகுதியான பள்ளிவாசலில் இருந்து எஃப் ராஜா போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் 7848 வாக்குகள் வித்தியாசத்தில் எல்டிஎஃப் வேட்பாளர் ஏ ராஜா வெற்றி பெற்றிருந்தார். இவர் தேவிகுளத்தில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார். என்டிஏ வேட்பாளர் எஸ் ராஜேந்திரன் 2006 முதல் தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார். கடந்த முறை சீட் கிடைக்காமலானதோடு கட்சியிலிருந்து விலகினார். எல்டிஎஃப் வேட்பாளரை தோற்கடிக்க முயற்சித்ததாக கூறி சிபிஎம்மிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கடந்த பிப்ரவரியில் தான் பிஜேபியில் இணைந்தது. 3 முன்னணிகளும் வெற்றி நம்பிக்கையில் உள்ள தொகுதியில் போராட்டம் இந்த முறை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் பீரோ, அடிமாலி.